அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். நம்ம இந்த வீடியோவில் பொசிஷன் சைசிங் பற்றி பார்க்க போகிறோம். பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். பொதுவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து வெவ்வேறு விதமான கேபிட்டல் வச்சுருப்பாங்க. அதாவது எல்லாரும் ஒரே மாதிரியான கேபிட்டல் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதில்ல. அதே போல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் இல்லை டெக்னிக் ஆகட்டும், ஒரு சிலர் வந்து வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, அவங்களோட டெக்னிக்கை பொறுத்து அவங்க ஒரு ட்ரேடில் வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணலாம், ஓவரால் கேபிட்டல்லேருந்து ஒரு ட்ரேடுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த சைஸ் ஆஃப் த ட்ரேட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த பொசிஷன் சைசிங். இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அதை அதிகப்படுத்துறதுக்கும், அதே போல் உங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறது தான் இந்த பொசிஷன் சைசிங்கோட மெயின் கோல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் ட்ரேடிங் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டடாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி, மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இது எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 ட்ரேடர் இருக்காங்க. ஒருத்தர் பொசிஷன் சைசிங் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து பிகினரு. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து ட்ரேட் போக போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போது ட்ரேடர் ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அதே போல் ட்ரேடர் பி. இப்போ ட்ரேடர் ஏ என்ன பண்ணுறது, இவர் வந்து பிகினரு. ஸோ இவர்கிட்ட ஒரு 50,000 வந்து கேபிட்டல் இருக்குது. அதே போல் ட்ரேடர் பியும் பார்த்தீங்கன்னா 50,000 கேபிட்டல் வச்சுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங்கை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரேடர் ஏ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவர் ஓவரால் கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுறாரு. அவரோட பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுக்குவோம். பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 20% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். சரியா, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஒவ்வொரு இதுக்கும் இவரோட ஓவரால் கேபிட்டல் 100% கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட கேபிட்டல்லேருந்து 20% ஆஃப் அமௌண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ஸோ ஏ வந்து 50,000 ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவர் ஓவரால் கேபிட்டல் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து தன்னோட கேபிட்டலில் 20% மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு 10,000 மட்டும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ 20% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. இப்போது ட்ரேடர் ஏ வந்து கண்டினியூஸாக ஒரு 4 ட்ரேடை வந்து லாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஓவரால் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கேபிட்டல் வந்து அவருக்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி பொசிஷன் சைசிங் நீங்கள் பண்ணாமல் உங்களோட அந்த எவ்வளோ அமௌண்ட் ஒரு கேபிட்டல் இருக்குன்னா அந்த கேபிட்டல் அப்படியே ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டினியூஸாக ஒரு 4 ட்ரேடில் லாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓவரால் அதாவது அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50% வந்து லாஸ் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 50,000 ஃபஸ்ட்டு ட்ரேடில் அவர் யூஸ் பண்ணுறாரு, 20% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே 20% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ட்ரேடில் இவருக்கு 10,000 லாஸ் ஆகிடும், மிச்சம் 40,000 தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் லாஸ் ஆகி 2வது ட்ரேடில் வந்து 40,000 தான் இருக்கும். 3வது ட்ரேடில் அதே போல் 20% லாஸ் பண்ணுறாருன்னா என்ன ஆகிடும், 8,000 லாஸ் பண்ணி 32,000 தான் இருக்கும். அதே போல் 4வது ட்ரேடில் என்ன இருக்கும், இதில் இது ஒரு 20% லாஸ் பண்ணுறாரு அப்படின்னா 6,400 போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 6,400 போயிடும். 25,600 இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். சரியா, ஸோ இப்போது இவருக்கு 4வது ட்ரேடுக்கே பார்த்தீங்கன்னா 50%, இந்த அவர் 50,000 வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா 25,600 மாறிடும். இந்த மாதிரி அவர் வந்து கண்டினியூஸாக லாஸ் பண்ணார் அப்படின்னா. இதுவே நீங்கள் இவர் பி செய்கிற மாதிரி 20% மட்டும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அலோகேட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள்கிட்ட 50,000 கேபிட்டல் இருக்குது, ஆனால் 10,000 மட்டும் தான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதில் 20% நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா கண்டினியூஸாக 4 ட்ரேடு நீங்கள் லாஸ் பண்ணாலும் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உங்களால் 10,000 யூஸ் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் 50,000 வச்சுக்கிட்டு முதல் ட்ரேட்லேயே 20% லாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இவர்கிட்ட 40,000 தான் இருக்கும். திரும்ப 50,000 இவரால் வந்து அடுத்த ட்ரேடுக்கு போட முடியாது. ஆனால் நீங்கள் 50,000 இருக்கிறப்போ இந்த 10,000ல் 20% லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து 2,000 லாஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் உங்கள்கிட்ட 48,000 இருக்கும். இந்த 48,000த்தில் தாராளமாக திரும்ப வந்து ஒரு 10,000 அடுத்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள்
உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். திரும்ப இதில் வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 2000 லாஸ் ஆகும். திரும்பவும் நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 46,000 இருக்கும். அதுக்கு அடுத்த ட்ரேடுக்கும் நீங்கள் 10,000 யூஸ் பண்ணலாம். சரியா? இது மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் அந்த 10,000 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டினியூவாக உங்களுக்கு வந்து 4-5 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ ஆகும்? ஒவ்வொரு வாட்டி 10,000 லாஸ் ஆகி ஒரு 5 ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணாலும் 10,000 லாஸ் பண்ணி உங்கள்கிட்ட 40,000 பேலன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் 4 ட்ரேடில் உங்களோட 50%க்கான கேபிட்டலுங்கிறது வந்து போயிடும். சரியா? ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே நம்ம இந்த லைனில் சொன்ன மாதிரி தான். சரியா? உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லை உங்களோட அந்த டெக்னிக்கோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எடுக்கலாம். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேட் எடுப்பாங்க. இதில் ஆப்ஷன் செல்லர் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு விதம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சப்போஸ் நீங்கள் நார்மல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு லெவலில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் அமௌண்ட்டையும் ஃபுல் கேபிட்டலையும் நீங்கள் ஒரே இடத்துல போயிட்டு ஒரே ட்ரேடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள்கிட்ட 50,000 இருக்கா, அதுலேருந்து ஒரு 20% கேபிட்டலை மட்டும் ஒரு ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா டைவர்சிஃபை பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா பிரித்து ஒரு 5 ஸ்டாக்கில் 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 10,000 பிரித்து ஒரு 5 ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே ஸ்டாக்லையோ இல்லை ஒரே ட்ரேட்லையோ எல்லா கேபிட்டலையும் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பொசிஷன் சைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராவல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல, அதே போல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்படி போகுது. சரியா? ஸோ இந்த இப்படி வருது. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து நல்லா லாங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடில் எடுக்கிறீங்க. சரியா? மார்க்கெட்டில் இந்த லெவலில் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க. சரியா? இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க, இல்லை ரீடெஸ்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸை எங்கே வைப்பீங்கன்னா அது ஒவ்வொருத்தங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து. ஒரு சிலர் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்விங்கோட லோ இதை வந்து ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்போர்ட்டு, இதை வந்து நல்லா ப்ராப்பர் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஸோ ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணுவாங்க. எப்பயாச்சும் ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் மேலே ஏறிடும், சப்போஸ் சைட்வேஸில் ரேஞ்ச் பவுண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறிடும், இந்த லெவலை வந்து கண்டிப்பாக இனிமேல் டச் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க என்ட்ரி, ஸோ இது வந்து அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. டார்கெட் வந்து 1:2 அப்படிங்கிற மாதிரி மேலே கொண்டு போயிருப்பாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் சைசிங் யூஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஓவரால் கேபிட்டலை இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது ஒரே ட்ரேடிங்கில் வந்து என்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதே நீங்கள் பொசிஷன் சைசிங் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட கேபிட்டலில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் இந்த ட்ரேடிங்கில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி இல்லை லாஸ் போனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரேடில் வந்து என்டர் பண்ணுவீங்க. சப்போஸ் மேலே போன மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்து இப்படி போயிட்டு பிரேக் ஆகி உங்களுக்கு அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஃபால் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டோட இங்கே தான் நம்ம வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க, இல்லை ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்க, இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வந்திருக்கும். சரியா? அதிகமான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஓவரால் கேபிட்டலை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு அந்த எண்ணம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம இந்த இடத்துல 20% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட்டை மட்டும் ஒரு ட்ரேடில் யூஸ் பண்ணோன்னா அதில் வர ப்ராஃபிட்டை விட ஃபுல் அமௌண்ட்டை நம்ம இதில் போட்டோன்னா அதில் வர ப்ராஃபிட் வந்து நிறையா தானே வரும், நம்ம அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த லாஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா எப்போதுமே பெரிய அமௌண்ட்டை தான் நம்ம போட ட்ரை பண்ணுவோம். சரியா? நம்ம இதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்கிறோம், இதுக்கு ரிஸ்க் வச்சா எவ்வளோ ரிஸ்க் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து யாருமே அந்த ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு மாறா எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுதுங்கிறத மட்டுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்போதுமே ஒரு நல்ல ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளோட ரிஸ்க் எவ்வளோங்கிறத வந்து டிஃபைன் பண்ணணும். நமக்கு இந்த ட்ரேடில் இந்த மாதிரி நம்ம கேபிட்டலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா எவ்வளோ அளவுக்கு நமக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு ட்ரேட்லையும் என்டர் ஆகணும். ஸோ இப்போ ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுது, அகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போகுது.
ஸோ இப்படி விற்கிறப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆயிருப்பாங்க. இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆயிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வர இடத்துல இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஒன்று இந்த க்ரீன் கலர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் கேண்டில் கிட்ட ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரேட் எடுத்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஸ்டாப் லாஸ்னு கொஞ்சம் ஒரு சில பேர் ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மி பண்ண நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட ரிஸ்க்கை பொறுத்து அடுத்தடுத்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் லோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் லாங் டைமில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லெவல் கடைசியாக இதை வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் நம்ம வந்து மேஜரான சப்போர்ட் லைன் இல்லையா, அதனால் இதை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிட்டு ஃபர்தர் இங்கே வந்து ட்ரேட் எடுத்துருப்பாங்க. அவங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி 1:2 வந்து ரிவார்டை வச்சுருப்பாங்க. ஸோ 1:2 வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி 1:2 டார்கெட் வந்து வச்சுட்டு ட்ரேடில் வந்து கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், நல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போன மார்க்கெட் வந்து திரும்ப கீழே இறங்கி இதை ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் எவ்வளோ கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரே ட்ரேடில் உங்களோட ஓவரால் கேபிட்டல் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அதனால் இந்த எல்லா கேபிட்டலையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகும்போது ஸோ ஓவரால் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 40% மேலே உங்களுக்கு வந்து கேபிட்டல் போயிருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் உங்களோட அந்த பொசிஷன் சைஸிங் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போனாலுமே உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து வராது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.